ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9th சாப்டரில் டியூபிள்ஸ் ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு டியூபிள்ஸ். ஸோ நம்ம என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு டியூபிள்ஸ். நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டு பார்த்துருக்கோம். இப்போ டியூபிள்ஸ் சேம் லிஸ்ட்டு மாதிரி தான் டியூபிள்ஸும். ஸோ இப்போ டியூபிள்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் separated by comma. ஸோ இப்போ டியூபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டியூபிள்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். டியூபிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். செப்பரேட்டட் பை கமா, ஒவ்வொரு வேல்யூக்கும் செப்பரேட்டடாக என்ன தரும், நம்ம ஒரு வேல்யூ முடிஞ்சோடனே நம்ம செப்பரேட்டட் பை கமா தரணும். ஸோ செப்பரேட்டட் பை கமா. ஸோ அண்ட் என்க்ளோஸ்ட் வித்தின் ஸோ எந்த இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா வித்தின் பேரன்தீஸ். ஸோ நம்ம லிஸ்ட்டு டியூபிள்ஸ். இப்போ டியூபிள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்க்ளோஸ்ட் வித்தின் பேரன்தீஸ். இது டியூபிள்ஸ். ஸோ லிஸ்ட் அப்படின்னா என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னா என்னது லிஸ்ட்டு. வித்தின் பேரன்தீஸ், என்க்ளோஸ்டு வித்தின் பேரன்தீஸ் அப்படின்னா டியூபிள்ஸ். ஸோ நம்ம லிஸ்ட்லேயும் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஸோ செப்பரேட்டட் பை கமா. சேம் டியூபிள்ஸ்லேயும் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும், செப்பரேட்டட் பை கமா. ஸோ அங்கே லிஸ்ட்டில் ஸோ என்க்ளோஸ் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ டியூபிள்ஸில் பார்த்திங்கன்னா என்க்ளோஸ் வித்தின் என்னது பேரன்தீஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டியூபிள் இஸ் சிமிலர் டு லிஸ்ட்டு. டியூபிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் டு லிஸ்ட்டு தான். சேம் லிஸ்ட்டு இதேமாரியே இருக்கும். அதேமாதிரி லிஸ்ட்டுக்கு லிஸ்ட் நேம் இருக்கிற மாதிரி டியூபிளுக்கும் டியூபிள் நேம்ஸ் இருக்கும். அண்ட் வேல்யூ இஸ் இன் எ லிஸ்ட் கேன் பி சேஞ்ச்டு. த வேல்யூ இன் எ லிஸ்ட் கேன் பி சேஞ்ச். வேல்யூஸ் இன் எ லிஸ்ட் கேன் பி சேஞ்ச்டு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். லிஸ்ட்டில் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் பட் நாட் இன் டியூபிள் நம்ம cannot be changed. பட் நாட் இன் டியூபிள் நம்ம டியூபிளில் அது மாதிரி பண்ண முடியாது. நம்ம டியூபிளில் அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட் கேன் பி சேஞ்ச் பட் நாட் இன் டியூபிள். டியூபிளில் ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் டியூபிளில் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்டு டியூபிள். ஸோ லிஸ்ட்டில் வேல்யூ கேன் பி சேஞ்ச், டியூபிளில் த வேல்யூ cannot be சேஞ்ச். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டூ யூ நோவில் பார்த்திங்கன்னா the term tuple is originated from the Latin word. இந்த டியூபிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த வேர்ட்லேருந்து வந்துச்சுன்னா லத்தீன் வேர்டு. ஸோ ரெப்ரசன்ட் அண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். டியூபிள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ சிங்கிள் அப்படின்னா 1, டபுள்னா 2, ட்ரிபிள்ஸ் 3, கோட்ரபிள் அப்படின்னா 4. அடுத்தது பார்த்திங்கன்னா குயின்டியூபிள் 5. அடுத்தது செக்ஸ்டியூபிள் 6. அடுத்து பார்த்திங்கன்னா செப்டியூபிள் 7. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டபிள் 8. அடுத்து n நம்பர் ஆஃப் டியூபிள்ஸ் இருக்கும். ஸோ இதுமாரி நம்பரை தான் நம்ம டியூபிள்ஸ் அப்படி கொடுத்துருவோம். அதில் எத்தனை டியூபிள்ஸ் இருக்குது, ஹவு மெனி நம்பர்ஸ் இருக்குது. 1னா அது சிங்கிள் டியூபிள், 2 இருந்ததுன்னா டபுள் டியூபிள்ஸ், 3னா டியூபிள்ஸ். இது மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் டியூபிள்ஸ் ஓவர் த லிஸ்ட்டு. ஸோ நம்ம லிஸ்ட்டை விட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா டியூபிள்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ த எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் ஆர் சேஞ்சபிள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் அதாவது மியூட்டபிள் அப்படின்னா சேஞ்சபிள்னு அர்த்தம். ஸோ வேர் த element of the tubules are
where the element of the tubules are unchangeable. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ எலமெண்ட்ஸ் டியூபில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் வந்து அன்சேஞ்சபிள், சேஞ்ச் பண்ண முடியாது. லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணலாம், சேஞ்சபிள். ஆனால் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் என்ன எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டியூபிள்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் வந்து அன்சேஞ்சபிள். இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் ஆர் சேஞ்சபிள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும், ஆனால் வந்து டியூபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து அன்சேஞ்சபிள். இம்மியூட்டபிள்னா cannot be changed. So this is the key difference between tuple and list. இதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டியூபிள்ஸ் அண்ட் லிஸ்ட்டுக்கும் டியூபிள்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ லிஸ்ட்டில் வேல்யூஸ் எலமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும், டியூபிள்ஸில் வந்து cannot be changed. அது வந்து மியூட்டபிள், இது அன்மியூட்டபிள். அது சேஞ்சபிள், அன்சேஞ்சபிள். ஸோ ஓகே, அதான் வந்து லிஸ்ட்டுக்கும் டியூபிள்ஸுக்கும் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், ஆனால் டியூபிள்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் வந்து அன்சேஞ்சபிள். த எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் ஆர் என்க்ளோஸ் வித்தின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஸு டியூபிள்ஸுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் ஆர் என்க்ளோஸ் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி நம்ம வந்து வித்தின் என்னது ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலயமா என்க்ளோஸ் பண்ணணும், புரியுதா? லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்க்ளோஸ் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார தான் வந்து எழுதணும். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் அதுக்கு பேர் லிஸ்ட்டு. ஆனால் வந்து டியூபிள்ஸ் பட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த டியூபிள்ஸ் ஆர் ஸோ இப்போ இந்த டியூபில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்க்ளோஸ்டு பை பேரண்டீஸ். ஸோ வந்து பேரண்டீஸ்குள்ளார தான் நம்ம வந்து எலமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் டியூபிள்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லிட்டரிங் டியூபிள் இஸ் ஃபாஸ்டர் தேன் லிஸ்ட்டு. லிஸ்ட்டை விட வந்து டியூபிள்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து வாட் அட்வான்டேஜ் ஆஃப் டியூபிள்ஸ் ஓவர் லிஸ்ட்டு. ஸோ நம்ம லிஸ்ட்டுக்கும் டியூபிள்ஸுக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜ் இது. ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து க்ரியேட்டிங் டியூபிள்ஸ். எப்படி வந்து ஒரு டியூபிள்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம், நம்ம லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுமோ அதேமாரி தான் நம்ம வந்து டியூபிள்ஸும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட்டிங் டியூபிள்ஸ் இஸ் சிமிலர் டு லிஸ்ட்டு. எப்படி வந்து நம்ம வந்து டியூபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரியேட்டிங் டியூபிள் இஸ் சிமிலர் டு லிஸ்ட்டு. நம்ம லிஸ்ட்டு மாதிரி என்ன பண்ணோம், லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணமோ அதேமாரி தான் வந்து டியூபிள்ஸும் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஓகே, இன் ஏ லிஸ்ட்டு ஸோ எலமெண்ட்ஸ் ஆர் டிஃபைன் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், லிஸ்ட்டில் வந்து எலமெண்ட்ஸ் ஆர் டிஃபைன் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் நம்ம வந்து எலமெண்ட்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணணும். இதில் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் வந்து டிஃபைன் பண்ணணும். ஆனால் வந்து வேர் இன் டியூபிள்ஸ் அதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர் இன் டியூபிள்ஸில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் இன் டியூபிள்ஸில் பார்த்தீங்கன்னா தே மே பி என்க்ளோஸ்ட் பை பேரண்டீஸ். ஆனால் டியூபிள்ஸ் வந்து மே பி என்க்ளோஸ்ட் பை பேரண்டீஸ். இது வந்து பேரண்டீஸ், இதுதான் இது பேர் வந்து என்ன சொன்னோம் வந்து பேரண்டீஸ். இப்போ இங்கே வந்து பேரண்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்க்ளோஸ்ட் பை பேரண்டீஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருந்தால் அது பேர் வந்து டியூபிள்ஸ். ஸ்கொயர் ப்ராக்கெட் என்க்ளோஸ் பண்ணியிருந்தால் அது பேர் லிஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து த எலமெண்ட்ஸ் ஆஃப் த டியூபிள்ஸ் கேன் பி ஈவன். ஸோ இப்போ டியூபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், the elements of the tubules can be even. ஸோ டியூபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஈவனாக இருக்கணும். ஈவன் டிஃபைன் வித்தவுட் பேரண்டீஸ். ஸோ நம்ம வந்து ஈவனாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வித்தவுட் பேரண்டீஸ் இல்லாமையே நம்ம வந்து டியூபிள்ஸ் வந்து டிஃபைன் பண்ண முடியும். அது வந்து ஈவனாக இருக்கக்குள்ள. ஸோ வெதர் த எலமெண்ட்ஸ் டிஃபைன் வித்தின் பேரண்டீஸ். சப்போஸ் நம்ம வந்து எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வித்தின் பேரண்டீஸில் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோன்னு வச்சுக்கேன், வித்தின் பேரண்டீஸ் ஆர் வித்தவுட் பேரண்டீஸ். நம்ம டியூபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறது வித்தின் பேரண்டீஸும் கொடுக்கலாம் அல்லது வித்தவுட் பேரண்டீஸ். there is no difference in its function. ஸோ ரெண்டுக்குமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து பேரண்டீஸ் இது யூஸ் பண்ணிக்காமா
பேரண்டிஸ் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பேரண்டிஸ் இல்லாமல் டிஃபைன் பண்ணுறது. ஸோ வந்து ஒரு டியூபிள் வந்து வித்தின் பேரண்டிஸ்குள்ளார டிஃபைன் பண்ணலாம், அல்லது ஒரு பேரண்டிஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். ரெண்டுக்கும் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்டாக்ஸ். அந்த சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், டியூபிளோடைய சின்டாக்ஸ் பாரு. ஃபஸ்ட்டு வந்து எம்டி டியூபிள்ஸ். ஒரு எம்டி டியூபிள் வந்து எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும்? இப்போ நம்ம டியூபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு வெறும் பேரண்டிஸ் மட்டும் கொடுக்கணும். டியூபிள் நேம் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இது ஓப்பன் பேரண்டிஸ் க்ளோசிங் பேரண்டிஸ். இதுக்கு பேர் வந்து பேரண்டிஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து பேரண்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ ஓப்பன் பேரண்டிஸ் க்ளோசிங் பேரண்டிஸ். ஸோ இது பேர் வந்து என்னது டியூபிள்ஸ். இது வந்து எம்டி டியூபிள். அது பார்த்திங்கன்னா எலமெண்ட்டே இல்லாதனால, இதில் பார்த்திங்கன்னா இதில் எலமெண்ட் இருக்கா, எலமெண்ட்டே இல்லாதனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், எம்டி டியூபிள்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டியூபிள்ஸ் வித் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். எப்படி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டியூபிள் நேம் கொடுத்துட்டோம். டியூபிள் நேம் ஈக்குவல் டு பேரண்டிஸ் ஓப்பன் பேரண்டிஸ் E1, E2, E3 அப் டு En. இது என்னது எலமெண்ட் 1, எலமெண்ட் 2, எலமெண்ட் 3 அப் டு எலமெண்ட் n வரையும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு வந்து அடுத்து என்னப்பா இருக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் டியூபிள்ஸ். எலமெண்ட்ஸ் ஆஃப் டியூபிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் எ டியூபிள் வித்தவுட் பேரண்டிஸ். எலமெண்ட்ஸ் ஆஃப் டியூபிள்ஸ் எப்படி இருக்கும், வித்தவுட் பேரண்டிஸ். இப்போ எப்படி யூஸ் பண்ணோம், டியூபிள் நேம் ஈக்குவல் டு E1, E2, E3, En. அதுமாதிரி லாஸ்ட் வரையும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து பேரண்டிஸ் இல்லாமல் நம்ம வந்து வித்தவுட் பேரண்டிஸ், இது வந்து பேரண்டிஸ் இல்லாமல் ஒரு டியூபிள் வந்து டிஃபைன் பண்ணுறது. இது வந்து பேரண்டிஸோடு டிஃபைன் பண்ணுறது. இது வந்து எம்டி டியூபிள்ஸ். ஸோ இது மாதிரிலாம் நம்ம வந்து டியூபிள்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மை டியூப் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா. மை டியூப் 1 அப்படிங்கிறது டியூபோட நேமு. ஈக்குவல் டு ஒரு ஓப்பன் பேரண்டிஸ் கொடுத்துருக்காங்க. எலமெண்ட் 1, எலமெண்ட் 2, எலமெண்ட் 3 அப் டு எலமெண்ட் n வரையும். 23, 56, 89, A, E, T, தமிழ். இதுமாரி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். செப்பரேட்டட் பை கமா இருக்கும். என்க்ளோஸ் வித்தின் பேரண்டிஸில் கொடுத்துருந்தா அது பேர் வந்து டியூபிள். M டியூப் 1 அப்படிங்கிறது டியூபிளுடைய நேமு. அதே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட்டு டியூப் 1 அப்படி கொடுத்தான்னு வச்சுக்கேன். பிரிண்ட்டு டியூப் 1, பிரிண்ட்டு மை டியூப் 1 அப்படின்னா அது மை டியூப் 1ல் என்னென்ன இருக்குது அது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். 23, 56, 89, A, E, அப்புறம் என்னது I, தமிழ். இது எல்லாமே வந்து மை டியூப் 1ல் இருந்தது. அதை பிரிண்ட் பண்ணால் சேம் அதில் இருக்குது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு வந்து மை டியூப் 2. மை டியூப் 2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னது, மை டியூப் 2 அப்படிங்கிறது வந்து டியூபிள்ஸோட நேம் வந்து மை டியூப் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. 23, 56, 89, A, E, I, தமிழ். ஸோ இதுக்கு என்னப்பா வித்தியாசம் இருக்குது, இது வந்து வித்தவுட் பேரண்டிஸ், இது வந்து வித்தின் பேரண்டிஸ். ஸோ வித்தின் பேரண்டிஸ்லேயும் வந்து நம்ம எலமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணலாம். இது வித்தவுட் பேரண்டிஸ்லேயும் வந்து நம்ம எலமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ பிரிண்ட் மை டியூப் 2. மை டியூப் 2ல் என்ன இருக்குது, இது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ வந்து ஒரு டியூபிள்ஸ் வந்து வித்தின் பேரண்டிஸ்லேயும் கொடுக்கலாம், வித்தவுட் பேரண்டிஸ்லேயும் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரியேட்டிங் டியூபிள்ஸ் யூஸிங் டியூபிள் ஃபங்க்ஷன். கிரியேட்டிங் டியூபிள்ஸ் யூஸிங் டியூபிள் ஃபங்க்ஷன். டியூபிள்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டியூபிள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸோ டியூபிள் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் யூஸ்டு டு கிரியேட் எ டியூபிள். இப்போ டியூபிள் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கிரியேட் எ டியூபிள். ஒரு டியூபிள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டியூபிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். கிரியேட் எ டியூபிள் ஃப்ரம் எங்கேருந்து, ஃப்ரம் த லிஸ்ட்லேருந்து ஒரு டியூபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டியூபிள் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். வாட்ஸ் த யூஸ் ஆஃப் டியூபிள் ஃபங்க்ஷன், த ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு கிரியேட் எ டியூபிள் ஃப்ரம் லிஸ்ட்லேருந்து என்ன பண்ணலாம், ஒரு டியூபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு டியூபிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது when you create a tuple,
சப்போஸ் நம்ம எப்போலாம் ஒரு டியூபிள் க்ரியேட் பண்ணுறோமோ ஃப்ரம் லிஸ்ட்டு நம்ம எப்போல்லாம் நம்ம டியூபிள் க்ரியேட் பண்ணுறோமோ அதெல்லாம் லிஸ்ட்டில் இருந்து தான் க்ரியேட் பண்ண முடியும். The elements should be enclosed within என்னது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாரு சின்டெக்ஸ் பாரு டியூபிள் நேம் ஈக்குவல் டு டியூபிள் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். டியூபிள் அப்படிங்கிறது என்னது ஃபங்க்ஷன். அது நம்ம டியூபிள் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எங்கேருந்து க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லிஸ்ட்லேருந்து. ஸோ லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா மெயின் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்க, அப்புறம் பேரன்தீஸ் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்? இது ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் இருக்குது, பேரன்தீஸ் இருக்குது. அதாவது லிஸ்ட்லேருந்து டியூபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம டியூபிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். டியூபிள் நேம் நேம் ஆஃப் த டியூபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் பாரு மை டியூப் 3ன்னு கொடுத்துறாங்க இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா டியூபிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். எலமெண்ட் என்னென்ன இருக்குது? 23, 45, 90. இது லிஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே டியூபிளாக லிஸ்ட் டு டியூபிள்ஸ். அப்போ பிரிண்ட் மை டியூப் 3 அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ என்ன பண்ணுறது? இது பார்த்தீங்கன்னா 23, 45, 90. இங்கே லிஸ்ட்டில் இருக்குது, இங்கே டியூபிள்ஸாக இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் தான் நம்ம டியூபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் டியூபிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். இப்போ டைப் மை டியூப் 3 அப்படின்னு கொடுத்தான்னு வச்சுக்கேன். இது என்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டியூபிள் இருக்குது. விச் டைப் அப்படிங்கிறனா கிளாஸ் டியூபிள்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, அடுத்தது பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ நோட் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டில் என்ன கொடுத்துறாங்க? டைப் ஃபங்க்ஷன். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டைப் ஃபங்க்ஷன்? டைப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு know that the data type. So what is the use of type function? Type function is used to know the data types. அது எந்த டேட்டா டைப் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம டைப்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். know the data type of Python object. அந்த ஆப்ஜெக்ட் பைத்தான் ஆப்ஜெக்ட் என்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு டைப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா creating single element tuple. ஒரு சிங்கிள் எலமெண்ட் டியூபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம while creating a tuple with a single element பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா while creating a tuple with a single element. ஒரு சிங்கிள் எலமெண்ட் உள்ள ஒரு டியூபிள் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆட் ஏ single element, add a comma at the end of the elements. ஸோ நம்ம end of the elements நம்ம ஒவ்வொரு எலமெண்ட் கம்மா கொடுத்தோன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் கம்மா அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. அப்போ கம்மா தேவையில்லை. ஏன்னா மோர் தேன் எலமெண்ட்ஸ் இருந்தால் தான் கம்மா தரணும். ஒரே ஒரு எலமெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம கம்மா தேவை. ஒரு எலமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு பேரன்தீஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுருணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தான் வில் கன்சிடர் த எலமெண்ட் ஆஸ் அன் ஆர்டினரி டேட்டா டைப்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் எலமெண்ட் உள்ள டியூப் எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் வில் கன்சிடர் த எலமெண்ட் ஆஸ் அன் அது எப்படி கன்சிடர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டேட்டா டைப். என்ன டேட்டா டைப்பாக இருக்கும்? ஆர்டினரி சாதாரண டேட்டா டைப்பாக தான் எடுத்துக்கும். நாட் ஏ டியூபிள். அது டியூபிளாக எடுத்துக்காது. ஸோ கிரியேட்டிங் a tuple with one element is called singleton. அப்படின்னா என்ன? singleton tuple அப்படின்னா ஸோ அந்த டியூபிளில் ஒன் எலமெண்ட் மட்டும் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்ததுன்னா அது பேர் singleton tuples. வாட் இஸ் ஏ singleton tuple அப்படின்னு பார்த்தீங்கன்னா a tuple with one element is called என்னது? single tuple. அது பேர் தான் singleton tuple. ஒரே ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா டியூபிளில் அது பேர் singleton tuple அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். my tube 4 = 10.
பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிறது பேரண்டிஸ்குள்ளார கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு எலமெண்ட்டு. டைப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைப்பு மை டியூப் 4 கொடுத்துருக்காங்களா, அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் இன்ட்டு, அதனுடைய டைப் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளாஸ் இன்ட்டு. அடுத்து மை டியூப் 5 ஈக்குவல் டு 10 கமா கொடுத்துருக்காங்க, 10 கமா கொடுத்தோம் அப்படின்னு வந்து டைப் வந்து என்ன டைப்பு, டைப் மை டியூப் 5னா வந்து கிளாஸ் டியூபல், இது வந்து கிளாஸ் டியூபல். நம்ம வந்து கமா கொடுத்துருந்தா இது வந்து கிளாஸ் டியூபல், இது கமா கொடுக்காதனால கிளாஸ் இன்ட்டு. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து டியூபல்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸிங் வேல்யூஸ் இன் ஏ டியூபல், ஆக்சஸிங் வேல்யூஸ் இன் ஏ டியூபல். ஸோ நம்ம டியூபலில் வந்து எப்படி ஒரு வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணணும், நம்ம லிஸ்ட்டில் அப்படியே ஒரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணுமோ அதேமாதிரி தான் டியூபல்லையும் வந்து இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ லைக் லிஸ்ட்டு, நம்ம வந்து லிஸ்ட் மாதிரி தான் அது. ஸோ ஈச் எலமெண்ட் ஆஃப் த டியூபல் ஹாஸ் அன் இன்டெக்ஸ் நம்பர். எப்படி வந்து லிஸ்ட்லேயும் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இன்டெக்ஸ் வேல்யூ இருக்கோ அதுமாரி பார்த்தீங்கன்னா டியூபல்ஸ் ஹாஸ் அன் இன்டெக்ஸ் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ இங்கேயும் வந்து இன்டெக்ஸ் நம்பர் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, லிஸ்ட்லேயும் வந்து இன்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, டியூபல்ஸ்லேயும் வந்து இன்டெக்ஸ் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. இந்த இன்டெக்ஸ் நம்பர் வச்சு தான் நம்ம வந்து டியூபலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா the elements of tubal can be easily, பார்த்திங்கன்னா நம்ம வந்து the elements of a tubal can be easily accessed. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டியூபலில் வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம் பை யூஸிங் இன்டெக்ஸ் நம்பர், பை யூஸிங் என்ன யூஸ் பண்ணணும், இன்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி டியூபலில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். டியூப் 1 கொடுத்துட்டோம்னா டியூப் 1 12, 78, 91, தமிழ், தெலுங்கு, 3.14, 69.48. இதுதான் வந்து டியூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து டியூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு. டியூப் 1 அப்படிங்கிறது டியூபினுடைய நேமு. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பிரிண்ட் டியூப் 1 கொடுத்துறாங்களே அது அப்படியே நம்ம வந்து இந்த டியூபில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அது எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது இப்போ 12 இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இன்டெக்ஸ் வேல்யூ 0, இந்த 12க்கு வந்து இன்டெக்ஸ் வேல்யூ 0. அடுத்து பார்த்திங்கன்னா 78க்கு 1, 91க்கு 2, தமிழுக்கு வந்து 3, தெலுங்கு வந்து 4. இதுமாரி இன்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு டியூப் 1 2 to 5, இப்போ 2:5 கொடுத்துறாங்க இல்லையா, 2:5 அப்படின்னா நம்ம வந்து இது 2ல் என்னப்பா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2ல் என்ன இருக்குது, இது வந்து 3.14ங்கிறது 5. சரி ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ பிரிண்ட் டியூப் 1 2 to 5னா 2ல் என்ன இருக்குது பாரு 91 இருக்கா, ஸோ 91 வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது 3ல் என்ன இருக்குது தமிழ் பிரிண்ட் ஆகும். அப்புறம் வந்து 4ல் என்ன இருக்குது தெலுங்கு பிரிண்ட் ஆகும். புரியுதா? ஸோ இது வந்து அப்பர் லிமிட், அதனால் வந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும், 4 வரையும் தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஆக்ஸ் பண்ணணும். இப்போ இது 2:5 அப்படிங்கிறது இன்டெக்ஸ் நம்பர், 2லேருந்து 5 வரையும் அப்படின்னா வந்து 5 - 1 வந்து 4 வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆக்சஸிங் ஃப்ரம் லிஸ்ட் ஃபஸ்ட்டு எலமெண்ட் அப் டு த ஸ்பெசிஃபைட் இன்டெக்ஸ் வேல்யூ. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து அப் டு 5 வரையும். பிரிண்ட் டியூப் 1 பார்த்திங்கன்னா வந்து :5 கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நம்பர் கொடுக்கல, அப்போ வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும், 0லேருந்து 5 வரும். 0 1 2 3 4 5 கொடுத்துறாங்களே, அப்போ 0 to 4 என்ன 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது 5ங்கிறது அப்பர் லிமிட், அதனால் 1 மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ 4, அப்போ 0 to 4னால் மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கும், 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸிங் ஃப்ரம் த ஸ்பெசிஃபைட் எலமெண்ட் அப் டு த லாஸ்ட் எலமெண்ட். நம்ம வந்து ஆக்சஸிங் ஃப்ரம் நம்ம எந்த எலமெண்ட்லேருந்து எந்த எலமெண்ட் வரையும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து print tube 1 4 ஆரம்பிக்கும், 4லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரையும். 4 வந்து என்ன இருக்கும் தெலுங்கு, 5 வந்து 3.14, 6 வந்து 69.48. அது வந்து 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 4லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரையும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸிங் ஃப்ரம் ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ஃபஸ்ட் எலமெண்ட் டு லாஸ்ட் எலமெண்ட், ஃபஸ்ட் எலமெண்ட் டு லாஸ்ட் எலமெண்ட் வரையும் ஆக்சஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணால் print tube 1 வெறும் கோலன் மட்டும் கொடுக்கணும், வெறும் கோலன் மட்டும் கொடுத்தா ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரையும் ஆக்சஸ் பண்ணணும். இப்படிதான் வெறும் கோலன் மட்டும் தான் கொடுக்கணும். நம்ம வந்து 1 0 அதெல்லாம் எதுவுமே எந்த ஒரு இன்டெக்ஸ் வேல்யூயும் நம்ம தர தேவையில்ல. ஸோ ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து update and delete tuples, update and delete tuples, update and delete tuples. ஸோ ஓகே, இது பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா as you know a tuple is immutable. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து tuples அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து as you know tuples is immutable. இம்மியூட்டபிள்னால் வந்து unchangeable, immutable அப்படின்னா வந்து unchangeable அர்த்தம். நம்ம டியூபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து the elements in a tuples cannot be changed. ஸோ அதான் வந்து immutable. immutable என்னது, the elements in a tuples cannot be changed. நம்ம டியூபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து cannot be சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா instead of அதற்கு பதிலாக altering the value in a tuple, instead of altering the value in a tuple அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து வேல்யூ வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ joining two tuples or deleting entire tuple. ஸோ நம்ம இது மாதிரிலாம் நம்ம பண்ணலாம், ஒரு 2 டியூபிள் வந்து ஜாயின் பண்ணலாம். டெலிட்டிங் த என்டையர் டியூபிள், சப்போஸ் நமக்கு வந்து டியூபிள் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த டியூபிள் என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். இஸ் பாசிபிள், இது எல்லாமே வந்து டியூபிளில் பாசிபிள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து எக்ஸாம்பிள். ஸோ ப்ரோக்ராம் டு ஜாயின் 2 tuples. எப்படி வந்து 2 tuples வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டியூப் 1 ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10. இது வந்து டியூப் 1. அடுத்து டியூப் 2 என்னது 1, 3, 5, 7, 9. இது வந்து டியூப் 2. அப்போ எப்படி வந்து 2 டியூபிள்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டியூப் 3 ஈக்குவல் டு டியூப் 1 ப்ளஸ் டியூப் 2. இது எப்படி வந்து நம்ம வந்து 2 டியூபிள்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம், 2 டியூபிள் வந்து எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து டியூப் 3 ஈக்குவல் டு டியூப் 1 ப்ளஸ் டியூப் 2. print டியூப் 3. டியூப் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டியூப் 1 டியூப் 2 வந்து ஜாயின் பண்ணிடும். இது பார்த்தீங்கன்னா டியூப் 1 இருக்குது, இது வந்து டியூப் 2ல் இருக்குது இல்லையா. ஸோ ரெண்டுமே வந்து 2 டியூபிள்ஸ் வந்து என்ன பண்ணிடுச்சு, ஜாயின் பண்ணிடுச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா டு delete the entire tuple, the del command can be used. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு என்டையர் டியூபிள் வந்து டெலிட் பண்ணணும். டு delete an entire tuple அப்படின்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், டெல் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணணும், டெல் கமாண்ட். ஸோ டெல் கமாண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யூஸ் ஆஃப் டெல் கமாண்ட், டு delete a del command can be used to delete an entire tuple. டு delete an entire, ஒரு என்டையர் டியூபிள், ஒரு ஃபுல்லாக ஒரு டியூபிள் வந்து டெலிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டெல் கமாண்ட் யூஸ் பண்ணணும். டெல் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு என்டையர் டியூபில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து டெலிட் பண்ண முடியும். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கேன், டெல் டியூபிள் நேம் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ டெல்னு கொடுத்து டியூபிள் நேம் கொடுத்தா என்ன ஆகும், டெலிட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டியூப் 1, ஃபார் எக்ஸாம்பிள் என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டியூப் பார்த்தீங்கன்னா டியூப் 1 ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10. இது வந்து ஒரு டியூபிள்ஸ் வித்தின் பேரண்டிஸில் கொடுத்துருக்காங்க, ஒரு டியூபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது print the elements of tube 1 is tube 1.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, த எலமெண்ட்ஸ் ஆஃப் டியூப் ஒன் இஸ் அப்படின்னு தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எலமெண்ட்டும். சரி ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தது என்ன கொடுத்துறாங்கன்னா வந்து டெல் டியூப் ஒன் கொடுத்துறாங்களா. அப்போ வந்து என்னாச்சு, ஃபைல் வந்து என்னாச்சு டெலீட் ஆகிடுச்சு. அதனால் என்ன நேம் வந்து எரர் சொல்லலாம். டியூப் ஒன் இஸ் நாட் டிஃபைன். நம்ம டியூப் ஒன்று என்ன பண்ணிட்டோம், டெலீட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து எரர் சொல்லலாம். பிரிண்ட் டியூப் ஒன் அப்படின்னா நம்ம வந்து அந்த டியூப் ஒன்னில் வந்து எதுவுமே இருக்காது. டியூப் ஒன்னில் என்ன வச்சுருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ எலமெண்ட்ஸ் ஆஃப் டியூப் வெளியே இருக்கோம், மீதியெல்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ண முடியாது. அது நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதில் இருக்காது. அதனால் நேம் எரர்ஸ், த நேம் டியூப் ஒன் இஸ் நாட் டிஃபைன். நம்ம டெலீட் பண்ணால் அதில் இருக்குமா, அதனால் இருக்காது. அதனால் நாட் டிஃபைன் அப்படின்னு வரும். நாட் டிஃபைன் அப்படின்றது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து note that the print statement in the above code print the elements, then the del statement delete the entire tuple. நம்ம வந்து டெல்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு என்டையர் டியூபிள் வந்து டெலிட் பண்ணிடுவோம். when you try to print the deleted tuple python show the error. நம்ம டெலிட் பண்ண பிறகு நம்ம அதை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், எரர் வந்து டிஸ்பிளே ஆகும், எரர் வந்து டிஸ்பிளே பண்ணும்.